பிரிஞ்சிரனா கூட நல்லதுதான். எல்லாரும் ஒரு டீம் 20 டீம்னா. ஐயோ 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 கரபர 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 ஸ்டார்டிங்ல எஸ்டிஆர் மற்றும் பாய் கை குத்து கத்தி குத்து சாய் கத்தி எடுத்து கொண்டு கொத்தி கொண்டு இருக்கிறான். பாக்கல் அனைவரையும் கத்தி குத்து கண்டன் கத்தி குத்து போட்டுருவாங்க. முதல் கேள் கசாக்ஸா கசாக்ஸா, இரண்டாவது கேள் கசாக்ஸா. ட்ரோல் ட்ரோல் கிட்ட கட்டி ட்ரோல் அவ்வளவுதான். ட்ரோல் கிடைத்து விட்டது. இந்த டீம் கொஞ்சம் பொறுமையா விளையாண்டா நல்லா இருக்கும். அதுல பெஸ்ட் இருக்காங்க இவங்க. பாட்டி கத்தி குத்துலயே வந்து பாத்தீங்கன்னா 3 கில். எஸ்ஆர் 2 கில். எஸ்ஆர் பேர் கத்தி எடுத்துட்டு போறாம அடுத்த டீம் ஏதாவது கத்தி குத்தி பண்ண முடியும். அங்க பாரு கசாக்ஸா. அவன் 1 HP. இந்த வாட்டி டேய் அவன் 1 HP ல இருந்தான்டா. இவன் போய் ஃபுல் HP ல செத்து போயிட்டு வந்துட்டான்டா. கத்தி குத்தி வந்துட்டான். டிஓடி ட்ரை அவுட் சனி गाइस. ட்ரை அவுட் சனி ஆனா டிஓடி டடி 5 கிலோ ஓடு. ஏய் 7 கிலோ புது ட்ரை அவுட் சனி. டிபிடிஎஸ் ஒரு பக்கத்துல 7 கில். அவ்வளவுதான். ஆஹால வரணும் गाइस. ஆஹால வரணும் மனிதர்கள். சாய் வெர்சஸ் ட்ரோல் மறுபடியும். சாய் வெர்சஸ் ட்ரோல் பாத்துட்டு பொறுமையா இருக்க. அடிக்கலாமா வேணாமா அப்படினு சொல்லிட்டு ஆனா இந்த அடி விட்டு ட்ரோல் எடுத்துட்டா சாய் அடிச்சிருக்கு. கண்ணு எடுத்துட்டாங்க. ரோல் ரொம்ப பொறுமையா மிகவும் பொறுமை காத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும். அநேகமா இந்த டீம் ரைவல்ரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா 2 பேரும் விட மாட்டேன். இவங்க ரைவல்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நேரம் சாகிட்ட இருந்து கனெக்ட் ஆவல. பக்கத்துல தான் நான் விடிச்சதனா. ட்ரோல் பாருங்க ட்ரோல் பொறுமையா மறுபடியும் ஒரு நேடு. இவங்க டீம்ல 3 பேர் இருக்காங்க. 4 பேர். இவங்க டீம்ல 3 பேர், அவங்க டீம்ல 4 பேர். ஈஸ்வா, சாய், கோட்டி, அந்த பக்கம் ராரேக், ஜியூசோஜே, தின்னோபே, சோனோபே. மேல வந்து இன்னிக்கிட்ட ஹீலிங்ஸ் இல்லனே. யாருகிட்டயுமே இல்ல ஜியூஸ் கிட்ட ஈவென்ட் இருக்கு. ராடு கிட்ட ஹிட்ஸ் இருக்கு. ஆனா ஏறாங்க. மறுபடியும் ஏறாங்க. சாய் ஏறி வந்துட்டாரு. ஓகே ராடு ஆள மரணம். ஜியூஸ் ஆள மரணம். ட்ரோல் ஆள மரணம். தின்ன ஆள மரணம். ஜூஸ் மட்டும்தான் ரைவல்ரி எடுக்கிறது. The Asia number 1 again taking rivalry again and again. ஆயோபி 3 கில். மறுபடியும் ஈஸ்வா. ஜூஸ் முட்டுறாங்க. ஜூஸ் கேளுங்க. எதுமே இல்ல. ஜாலி இல்ல. போட்டு. அகால மரணம். அகால மரணம். எல்லாரும் அகால மரணம். ஈல்ஸ் இல்ல. அங்க பாரு எவ்வளவு வருது. செத்து போன மதன் கேமிங் 3 கில் எடுத்துறான். அதான் செத்து போன ஜிகில் போட்டு சுட்டுட்டு இருக்கற. யாரா நீ? மறுபடியும் ஆள வரணும். பா ஹையஸ்ட் ஸ்கில் டிராஃபி தான்டா அரசல் புரசல். என்ன சொன்னாலும் சரிடா. ஆள வரணும் गाइस. ஆள வரணும் மனதங்க. மறுபடியும் தின் ஆகாரணம். மறுபடியும் தின் ஆகாரணம். ஆமா என்ன தூக்குறாங்க. தின்ன தூக்கிட்டாங்க. இறங்கிட்டாங்க. ஜேபிடிஸ் கிட்ட மாட்டிட்டாங்களா? ஜேபிடிஎஸ் பக்கத்துல மிஷன் மட்டும் இருக்கா ஒரு பக்கத்துல. ஆமா நோவல. மிஷன் ராட்ரிக் பாத்துட்டோம். உள்ள ஓடுறாங்க. இந்த பக்கம் எஸ்டிஆர் 2, சாயோபி 3, ஈஸ்வா கேமிங் 3, ஓட்டு 2. அந்த பக்கம் வந்து தின்னு ராட்ரிக் 1, சிங்காட்ரோல் 1, ஜூஸ் 3. ஓடு போட்டு பொளக்குறாங்க. எஸ்டிஆர் இருந்தா ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி நான் சாய்வின் பண்ணிடுவோம். வீட்டு முறை பாவம். ரொம்ப நாள் சங்கரிங்க. அது இல்லாம 0 கான்ட்ரவர்சி. அவனுக்குலாம் எவ்வளோ நாளும் பண்ணலாம் ப்ரோ. பாவம் 0 கான்ட்ரவர்சி பையன். 4 வருஷமா சொன்ன பேச்சு அப்படி கேட்பான். அந்த ஒரு காரணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம். ஆமா இவனுங்கெல்லாம் உள்ள இந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஐயோ நோபல் இத்தனை டீம் பழைய காலத்து நோவ மாதிரி இருக்கு. இந்த ஈவென்ட் டாமினேட் பண்ணிச்சு எம்பிடிஎஸ். சகல வந்தா அடுத்த நிமிஷம் இந்த ஈவென்ட் டாமினேட். ஆனா 2 கில் அடிச்சிருக்கு எம்பிடிஎஸ். ஐயோ வெரி வெரி வருவாங்க. ஒரு ஃபார்முக்கு வருவாங்க தொடர்ந்து.
ஒரு பக்கத்துல டிஎன்ஆர் டீம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணும். ஆனா நோவால இறங்கி ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க டிஎன்ஆர் டீம். ஸ்டார்டிங்ல டிஃபெண்டிங் டீமை முடிச்சு போறாங்களா? நோவால இருக்க மொத்த பேரு காலி பண்ணாவே இவனுக்கு அடிச்சிடானு போல ஒரு 15 கில்லு. ட்ரையோட் டீம் இங்க 7 கில்லு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் யாரு? அந்த பக்கம் இவனுக்கு எம்பிடிஎஸ் 2 கிலோட அந்த மாஃபியா காலி. அடுத்து மாஃபியா போடு. நரேடிங் ஒரு பக்கத்துல போட்டு போடு. நம்பர் முடிச்சு விட்டாங்கனா டீம் 3. ஓகே, ஜேபிடிஎஸ் கிளம்புது 4 பேரோட. ப்ரோ நீட் சால்வேஸ் சுட்டி ப்ரோ. ரூட் நம்ம பிடிஎஸ் டீம் வந்து ஏஜே பிரைம் ரூட் எல்லாம் வராங்க, மேலே வராங்க. இவனுக்கு கோஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை ப்ரோ. சுட்டிக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை, 2 பேர் கிறிஸ்டின்ஸ், அதனால அவங்க எல்லாம் அவைலபிள் கிடையாது. வருவாங்க. ஓகே, ஜீஸ் முன்னாடி ஏறி போலாம். தின் முன்னாடி ஏறாரு. பாத்துடா ரூட பாத்துடா ஜூஸ். ஒரு நாக்குக்காக வெயிட் பண்றாரு. ஒரே ஒரு நாக்கு. லவ் யூ லோகேஷ் கண்ணா ப்ரோ. வெல்கம் 3rd month பிக் ஃபேன் ப்ரோ மெம்பர்ஷிப். thank you so much. லவ் யூ லோகேஷ் கண்ணா ப்ரோ. இங்க போனீங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்ல அலம் நலமா? வாங்க. பொறுமையா இருக்கறனடா. இந்த பக்கம் ட்ரையோட்ஸ் டீம்ல 2 பேர், இவங்க 2 பேர் போய் ரீகால் பண்ணனும். ஆனா பக்கத்துல இன்னொரு டீம் நம்ம சிம்பா ரொம்ப கும்பா ஜும்பா. அப்புறம் போன மேட்சோட வெற்றி டிஎன்ஆர் அணி. டிபிடிஎஸ் இந்த பக்கம் லூட் அடிச்சிட்டு இருக்கு. சாரி, ஜேபிடிஎஸ் இந்த பக்கம் லூட் அடிச்சிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ரைவல்ரி மறுபடியும் எப்போ பத்த போகுது அப்படினு இருக்கு. யாருக்கும் நம்ம சாய் வெர்சஸ் ட்ரோல். சாய் போயிட்டு இருக்கான் கிட்ட. போடு 1 HP நாக்கு. பின்னாடியே வந்து பார்த்தா ட்ரையூட்ஸ் டீம் வேற அங்க தான் இருக்கு. சாய் ப்ரோ என் தலைவன் ஐவர் எப்போ போய் வருவான்? வர மாட்டான். அவன் எக்ஸாம் எழுத போய்ட்டான் ப்ரோ. அவனுக்கு உண்மையாலுமே எக்ஸாம் அவனுக்கு. அவன் நேத்தே சொல்லிட்டான், பாய் ப்ரோ நான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு. வெற்றியுடன் விடைபெற்றுட்டான். பாய் ப்ரோ அப்படின்னு. ஓகே, இந்த கேகே இங்க பாருங்க, இந்த கேகே ஸ்லைவ் இவங்க இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட புஷ் பண்ணி பாருங்க. நம்ம சாயோபி ட்ரோல் டீம், சாரி இவங்க டீம் வேர் பிடிஎஸ். ஒரு நாக்கு கேகே ஸ்லைவ் நாக் மட்டும் தான் இருக்கான். ஐயோ கேகே 1 HP. ஆனா கார்ல வந்து சீட் சேஞ்ச் பண்ணி வர்ற சாய் கோட் நாக்கு வச்சிருக்காங்க. அகைன் கோட் நாக்கு. கேகே மட்டும் தான் இருக்கான். கேகே மட்டும் தான் வெளியே வந்த அடுத்த நிமிஷம் கேகேவும் ஆஹால வரணும் பண்ணிருந்தான். அவ்வளவுதான். கேகே டீம் ஜோன் ஹார்ட்ஷிப் பண்ணதா தவறு அந்த போயிடுச்சு ஜோன். இப்ப ஜோன் அந்த போய் ஆகணும். இப்போ ஜோன் அந்த போறது யாரு? ஆனா எம்பிடிஎஸ் கிட்ட இருக்கு பாரு, ஜேபிடிஎஸ் கிட்ட இருக்கு பாரு. கிளம்புறாங்க ஜேபிடிஎஸ். வேலுபிடிஎஸ் 13 கில்லு. வேலுபிடிஎஸ் இப்போதைக்கு 13 கில்லு. ஆனா ட்ரோல் பிடிஎஸ் அதே சமயத்துல அதே 7 கில்லு. ஈவென்ட்ல எடுத்து 7 கில்லு மட்டும்தான், 1 கில் எடுக்கல. ஆனா அந்த பக்கம் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறியா அடிச்சு போட்டு பிரிச்சிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது? நம்ம ட்ரோல் பிடிஎஸ் அதிக கில் அடிச்சு லாஸ்ட்ல வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாய் டீம் அடிச்சு வந்து வேலு பிடிஎஸ் டிஃபெண்ட் பண்ண போறாங்க போலயே. பாப்போம் என்ன நடக்குது. இல்ல 15 கிலோ டிஃபெண்ட் பண்ண முடியாது. 15 கிலோ 69 பேர் இருக்காங்க. ஆனா இப்பயுமே வந்து 13 கிலோ என்ன வாய்ப்பில்லை. இது பாருங்க, சாய் கிளம்பிட்டாரு பாருங்க மறுபடியும் ஒரு டீம் நோக்கி. என்ன பண்ண முடியும்? ஆனா வேலு பிடிஎஸ் இருக்க ஃபயர் வந்து ட்ரோல் பிடிஎஸ் கிடையாது. 7 கிலோ அப்படியே தான் இருக்காங்க. போன மேட்ச் பாத்தியா இல்லையா? போன மேட்ச் ஃபயரா அடிச்சாங்கல ஸ்டார்டிங்ல. ஒரு மேட்ச் அப்படி இப்படி நிறுத்தா. எல்லா மேட்ச் 7 மேட்ச் ஒரு மேட்ச். யாரு சொல்றீங்க ஃபயர் அடிச்சாங்க? யார் ஃபயர் அடிச்சது? டிபிடிஎஸ் போன மேட்ச் அடிச்சு செத்து போயிட்டாங்களே. ஆளே காணா. ஃபினிஷிங் வரல. அவ்வளவுதாங்க. கோட் நாக்கு 1 HP இருக்கான். அவ்வளவுதான். நாங்க வந்து கவர் கொடுத்துட்டு இருக்காங்க. மணி ஓபி இந்த டீம் ஃபுல்லா இருக்கு. இது 2 நாக்கு. ஒரே ஒருத்தன் மேடுல நங்குறதே மணி ஓபி பாம்பு போட்டு வந்துட்டு இருக்கான். பாம்பு போட்டு யார அழுத்த போறான்? இந்த பாம்பு யார கடிக்க போகுது? 3 பேர் கடிக்க போதா?
சாய் பாத்துக்கணும். ஐயோ சாய் கடிச்சிச்சு. பாம்பு சாய் குத்திச்சு. எஸ்டிஆர் வந்தான். சேவ் செய்தான். கஜாக் பஜாக் செய்தான் கைஸ். படுத்திருந்த மணியோப்பு பாம்பிடம் சாயோப்பி கடிபட்டு மண்டிட்டார். ஆனா இப்ப ஈஸ்வா தப்பு இங்க போய் தூக்கணும். அகால மரணம் அடைவானா ஈஸ்வா அகால மரணம் அடைய சென்று கொண்டிருக்கானா. தூக்குறாங்க. 1 HP ஈஸ்வா 1 HP. ஆனா ஈஸ்வாவோட கேம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. வாய்ப்பே இல்ல. அவன் தான் என்னோட இருக்கிறதுலே ஹையஸ்ட் மைனஸ் என்ன சேவ் பண்ணது அவன் தான். அவனோட கேம் பிளே வாஸ் இம்ப்ரூவ்ட் லைக் ஹெல். தூக்க முடியுமா? பேனிக்ன்றது ஈஸ்வா கிட்ட துளி கூட கிடையாது. 0 பேனிக் லெவல். அவ்வளவுதான வந்து நாங்க இந்த இடத்துல 3 பேர் இதே இடம் தான். 3 பேர் நாங்க கூட இருப்போம். ஈஸ்வா அந்த வீட்ல இருந்து ஒரு ஸ்குவாடே அடிச்சிட்டு கடைசி 0 செகண்ட்ல வந்து எங்களை ரீகால் பண்ணுவோம். பா ஐயோ அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு பேனிக்கே இல்லாத கேம் விளாண்டான் ஈஸ்வா. இந்த இடத்த பார்த்தோடனே ஈஸ்வா நான் வந்தா இருக்கு இந்த மாதிரி விளாண்டான். ரீசன்ட் டைம்ஸ்ல எக்ஸ்ட்ரீம் லெவல் இம்ப்ரூவ்ட் இவன் கேம் பிளே. அதனால டிஎன்ஆர் ஈஸ்வா மாட்ட போறான்னு நினைக்கிறேன். டிஎன்ஆர் துரத்தி போறான் ஈஸ்வா தனியா. முன்னாடி இறங்கிட்டான். சாய் முன்னாடி இறங்கி தூக்குறாரு. சாய் டபுள் ஸ்ப்ரே. ஐயோ ஜோன் இவங்களால 3 நிமிஷம் ஹோல்ட் பண்ண முடியும். 3 நிமிஷம் ஹோல்ட் பண்ண முடியும். 18 கில். அந்த டிவிடி சார் ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இதுல பிஆர்டிஎம்ல. ஆமா டிவிடி சார். ஆமா கீழ போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்காங்க கீழ. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. வெறியா போய் கொண்டிருக்காங்க. வெறியா. ஆனா சிங்கட்ரோல எங்க இருக்கான் பாத்தீங்களா? முதல்ல போயிட்டாங்க. கபில போயிட்டாங்க. கப்பல்ல காசு கொடுத்துறா போல. வந்துரு பிஆர்டிஎம்ல கிர்காம்பர்கான வந்துருக்கு அப்படின்னு. வெரி அவ்வளவுதான். இப்ப 4 பேர் ஒட்டு கைட்டாங்கன்னா ஜோனுக்குள்ள போயிட்டாலே போதும். அவ்வளவுதான். டிபிடிஎஸ் விபிடிஎஸ் ரைவல்டி வருகிறதா? டிவிஎஸ்எஸ்வி வந்துருச்சு. அங்க பாரு மிராட் எடுத்து வந்துட்டான். டிவிஎஸ்எஸ்வி போ சிங்கட்ரோல் தூக்குவானா? டிவிஎஸ்எஸ்வி டியா வியா இல்ல டிவியா ஓடு. எஸ்கே போயிடாங்க. ஜோனுக்குள்ள போயிடாங்க. ஏன்னா 20 கில் வரல. 20 கில் வரல. இப்ப நூபா தான் எடுக்கணும். இப்ப நூபா தான் ரைவல்டி எடுக்கணும். என்ன பண்ணிலடா நான் பண்றேன்னா ஒண்ணு அப்படின்னு. வாடா நூபா. 20 கில் எடுங்க. பிபி ஆமா பிபிடி சொன்னா பாருங்க. அவங்க ஜோனுக்குள்ள ரெண்டே பேர் இருக்காங்க. ஐயோ ஃபைட் இருக்குல. அவன் ஜோனுக்குள்ள போறாங்க. ஜோன் தான் முக்கியம். யாரவன அடிக்கலாம். ஆனா ஜோன் அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஜோனுக்குள்ள கிளம்பிட்டாங்க. அடுத்த நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்ய கொண்டிருக்குது. ஜோன் எடுக்கறாங்க. தாய் முன்னாடி போயிட்டு இருக்கா. பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து எடுத்துறாங்க. கை நோட்ல இருக்கான். ஓகே நால இருக்கான் ஏறாங்க. ஒரே வார்த்தை தான் ஃபுட் ஸ்டெப் கேட்டாங்க. நேடு ஓகே நேடு ஈஷா நேடு போறான். ஈஷா ஒரு நேடு கரெக்ட் ஆச்சா. டேய் அவன் என்ன பண்ணுவான்? வெளிய போனா அடிக்குறாங்க. உள்ள போனா சூத்தா மட்டும் அடிக்குறாங்க. கொஞ்சம் நேடு சொல்லுது. இந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் வந்தானுங்க. அந்த அடி காப்பாத்த வந்துச்சுன்னு பார்த்தா கில்லு குடுக்க வந்துச்சா என்ன? 1 HP. Got 1 HP. ஈஷா 1 HP. டீம் 23 ஏறி வரான். 20 ms மேடி. ஏய் வந்தாடா. எடுடா ரைவல்டி எடுடா. வந்தாடா ரைவல்டி வந்தாடா. வாரணாசி கோட்டை தாண்டி வெயில் வெட்டி இருக்கு. வந்தாடா. எஸ்டிஆர் பாருங்க. அங்க பாருங்க இந்த கேப்ல கில் அடிக்கிற எஸ்டிஆர் அந்த டீமுக்கு எப்படி ஆடுறாரு. அங்க பாருங்க 6 கில் எஸ்டிஆர். கோடி ஒரே முடிச்சாங்க. அந்த டீம் முடிச்சிட்டு 22 கில். 7 பிடிஎஸ். இந்த கேப்டி கெடா வெட்டிட்டு இருக்கு. பெரிய ரைவல்டி தொடங்கியது ரைவல்டி. விஎஸ்எஸ்சி டியா ஈஸ்வா அவன வந்தவா. ஈஸ்வாக்கு ஒரு நேடா அவன வந்தவா. பா தூக்கிட்டாங்க எஸ்டிஆரையும். எஸ்டிஆர் ஈஷா 1 HP. ஈஷா 1 HP. சாய் ஹீல் பண்ணனும். அவ்வளவுதான். ஈஷா நாக்கு. திரும்ப ஈஷா நாக்கு. அந்த பக்கம் ஜூஸ் நாக்கு. ரெண்டு டீம்ல ஒரு நாக்கு.
தின்னு ஈஸ்வா பத்து. காப்பாத்துறோம் தின்னு பத்து. ஈஸ்வா காப்பாத்துறோம் ட்ரோல் ஏறி வரா ட்ரோல் ஏறி வரா ட்ரோல் ஏறி வரா ஈஸ்வா முடிஞ்சாரு சாயாக்கு ஐயோ முடிக்கப்பட்டது குமார் ரைவல்டி தொடங்கியடா சாய துரத்தி அடிச்சாங்கடா அடி துரத்தி வந்து அந்த டீம் கூட எந்த டீம் கூட சண்டை அடிச்சோ அந்த டீமை முடிச்சு இந்த டீமை முடிச்சு ரைவல்டியை முடிக்கிறாங்க துரத்தி அடிக்கிறாங்க சாயவே துரத்தி அடிக்கிறாங்க துரத்தி சொல்றாங்க சிங்கிள் வந்து ஏசியா நம்மளோட அமைதியா இருக்கணும்டா அடிச்சு அமைதியா உட்காரு ஓடோ गाइस வெறியான ரைவல்டி தொடங்கியது ரைவல்டி எம்எல்ஜி உள்ளார வருது ஆமா அவ பண்ண இவ பண்ணும்ல அவ பண்ண இவ பண்ணி தான வேணும் ஒரே ரெண்டு டீமுக்கு ஒரே அரசல் பூசா ஐயோ தின்னுடாக்கு ட்ரோல் பிடிஎஸ்ல ஒரு அடி வந்தாலே எம்பிடிஸ் எம்எஸ்ஆபி சர்வைவல் அவ்வளவு மறுபடியும் அடுத்துறாக்கா ஐயோ தின்னு அடிச்சாங்க சிங்கப்பூர் 1 HP ஜோனோட கார்னர் 15 கில் ஜோனோட கார்னர் ஜோன் MLG is blocking the zone MLG பிளாக் பண்ணுதா ஜோன் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன நடந்துட்டு இருக்கு 15 கில் பேர பாத்தற காமிச்சாரு MLG பேர் கேட்டவனே பேர் அந்த சத்தம் இல்ல இது டிப் இங்க இருந்து கிளம்பி ஆவணும் இல்ல இப்பவே கிளம்பணும் சீக்கிரம் கிளம்பணும் ராட்ரிக் ரெனால்டோ வெரியான ஒரு ராக் இங்க இருந்து ஒரு ஹேக்கர் ஸ்ப்ரே ஹேக்கர் ஃபார் தி ரீசன் ஹேக்கர் 5 கில் ராட்ரிக் ஜோன் புடிச்சாங்க சிங்கப்பூர் டோர் ஜோன் கொண்டா சிங்கப்பூர் ஜோன் அவர் ராட்ரிக் ஜோன் அவ்வளவுதான் டிபிடி ஜோன்ல வந்தது காரே தேவல்ல லாஸ்ட் டைம்ல இவ்வளவு அழகா ஜோன் எடுத்துட்டாங்க ரோல் அடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்காங்க கீழ வேற வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் எம்எல்ஜி ஜாட் ஜோன் இன்னும் 10 மீட்டர் அடிச்சு அழகா அடிக்குமே 20 கில் அடிச்சானா அருமையா போட்டுருவாங்க ஜேபிடிஸ்ல ஒரே மீட்டர் போறோம் நீங்க சொன்ன மாதிரி ரோல் வீடியோ 12 மீட்டர் ஜோன்க்குள்ள போறோம் பக்கத்துல தான்டா இருக்குது ஸ்மோக் போட்டாங்கடா ஆனா முன்னாடி இது இருக்கு சீனியர் பாக்ஸ் போட்டுருக்கு சீனியர் பாக்ஸ் இந்த பக்கம் டிஎன்ஆர் உள்ள போ எம்எல்ஜி ஜோன்க்குள்ள தான் இருக்காங்க அவங்க ஜோன்ல இருக்காங்க 12 மீட்டர்னா அந்த கல்லு தான் ஜோன் ஆமா தோ வண்டா இவரு ராட்ரிகா பாருங்க பிடி சாக்கர் வந்து ஆல்ரெடி ஜோன் அவ்வளவுதான் போடு போடு உயிரோட இருக்கு டீம்ல 4 பேர் 10 கிலோட இருக்காங்க ஆமா எஸ்எஸ்பி டிஃபெண்ட் பண்றாங்க எஸ்எஸ்பி டிஃபெண்ட் பண்ணுதுடா ஆர் யூ சீரியஸ் போடு முடிக்கறாங்க ஓகே மிசாலி டீம் அங்க மிசாலி மொத்தமா முடிக்கறாங்க மொத்தமா ஐயோ அம்மா எம்எல்ஜி முடிக்கப்பட்டதா ரெனால்ட் டீம் ஒரு ரைவல் டீம் போடி ஐயோ ராட்ரிக் ஓபன் ரிஃப்ளெக்ஸ் இங்க பாருங்க ராட்ரிக் பொளகறான் எம்எல்ஜி முடிஞ்சாச்சு 18 கில் ரோல் பிடிஎஸ் 18 கில் 5 டீம் 12 பேர் சிங்காட்ரோல் 6 ஜீசோஜி 4 18 கில் ஆக மொத்தம் 18 கில் மறுபடியும் ஜோன் அவங்கதான் மறுபடியும் மர்க்கா ஜோன் அங்கேயே போடுது ஆனா எக்ஸிபிடிஸ்ல 3 பேர் இருக்காங்க டிஃபெண்ட் பண்ண ஃபினிஷிங் கொஞ்சம் ரைட்டா கொஞ்சம் கடினமா கஷ்டம் டிஎன்ஆர் நான் போன வாட்டி ஓகே டீனா நாக்டா டீனா ராக்கி பை நாக் அங்க பாரு ஆனா டோலா டிடிஎம் கார்டு இருக்கானே ஒரு பக்கம் போடு டிஎன்ஆர் டீம் இங்க போட்டு ரோமியோ ஒத்த கையா வத யார் டிடிஎம் கார்டுனே ஜோரா இருக்கா இன்னும் இது வார்லடா நடக்குது இங்க பாரு டிஎன்ஆர் பஸ்டர் பாருங்க நீ என்ன போட்டு படுத்து உருட்டிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அங்க பாரு டிஎன்ஆர் டீம் மொத்தமா முடிக்கறாங்க ஒரே ஒருத்தன் மொத்தமா முடிக்கறாங்க ரோமியோ உள்ள வரான் ரோமியோ பாருங்க ரோமியோ இப்ப மாட்டிட்டான் ரோமியோ ராட்ரிக் பார்க்கல ராட்ரிக் பாத்துறடா ரோமியோவை பாத்தானா புட்டி 19 கிலோ ரோமியோவா பெரிய புடிச்சான்டாடி ஐரிஜி அவ்வளவுதான் இந்த மேட்ச் அவ்வளவு ரோமியோ பாத்துறா முடித்தான் 19 கிலோ டிபிடிஎஸ் ராட்ரிக் போட்டு பிரிச்சிட்டு இருக்கான் ராட்ரிக் எங்கும் ராட்ரிக் எதிலும் ராட்ரிக் 8-7 கில் சொல்ல போனா ராட்ரிக் மீண்டு வந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளுமே ராட்ரிக்கோட கேம் பிளே கொஞ்சமா மறுபடியும் மீண்டு வந்து கொண்டிருக்கிறான் மேரேஜுக்கு அப்புறம்
கொஞ்சம் ராட்ரிக் வந்து சற்று தொம்பலா இருந்துச்சு கேம் பிளே அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல 7 கில்லு. வேற விளையாட்டு விளையாடுவான். இப்பதான் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். சோ ராட்ரிக்குடைய ஆட்டம் தொடங்கியது பீச்சமேல. ஓகே இன்னும் இப்போ ஹை பொசிஷன் என்ன ஹையர் கிரவுண்ட் என்ன டிபிடிஎஸ் வெற்றி என்ன டிபிடிஎஸ் வெற்றி என்ன தடுக்க முடியாத வெற்றியா 25 தடுக்க முடியாத வெற்றி 26 எதோட வெற்றி எதோட ஐயோ அம்மா டிபிடிஎஸ் தான் டிபிடிஎஸ் தடுத்து நிறுத்த முடியுமா ஓகே இன்னும் 4 டீம் வாய்ப்பு இல்ல போல. டோரா ஒரு பக்கம் டிஎன்ஆர்ல 2 பேரு நம்ம சீரிய பட்ஸ்மேன்ல 3 பேரு டிபிடிஎஸ்ல 3 பேரு என்ன நடக்க போகுது யாரோட வெற்றி டிபிடிஎஸ் வெற்றியா இருக்குமா டோரா பாத்துறானா ராட்ரிக் டோரா பாத்துறானா ராட்ரிக் ட்ரோல் பாத்துறானா டோராவை ஆனா சுடல ஓ ஐயோ அப்பா சரியான நேடு ராட்ரிக் மறுபடியும் பொறுமையா இருக்கும் டோரா பொறுமையா இருக்கும். பொறுமையா கத்துட்டு இருக்கானே ஏய் டோரா மேல வந்துட்டான் வரல போட்டா இப்பதான் வரோம். டோரா வந்துட்டான் டோராக்கு ராட்ரிக் ஐயோ ராட்ரிக் 1 HP டோராக்கு நடந்த ஒரு வெறியான ஃபைட்ல ராட்ரிக் சீரிய பட்ஸ்மேன் ஐயோ ஜூசுனாக்கு ஐயோ மட்டும் போராடிட்டு இருக்கான் பாவம் ஒரு மனிதனா தனி மனிதனா போராடி கொண்டிருக்கான் பின்னாடி பார்க்கல ஜூஸ் இருக்க ரிவைவ் பண்ணிருக்கான் பக்கத்துல இருக்கான் இவன் ஆனா ரெண்டு பேர் தூக்கிட்டாங்க சீரிய பட்ஸ்மேன் டோனி நாக்கு தூக்கிட்டாங்க சாம் தூக்கிட்டாங்க. பொறுமையா வர்றாங்க இவன் சாருக்கு இருக்காங்க சிகரெட் ஏர் ரெண்டு பக்கம் சிகரெட் நாக்கு ஐயோ பாவிங்களா ஐயோ அடா பாவிங்களா ஓர காப்பாத்துறானே ஐயோ அண்ணே அதான் லிட்டரலி டோரா போட்டு பிரிச்சிட்டு கொண்டிருக்கானே டோரா தான்டா மேட்சே மாத்துனா கேம் சேஞ்சர் டோரா தானே மேல இருந்த ராட்ரிக் டிபிடிஎஸ் உடைய இது ஸ்ட்ராட்டஜி உடைச்சதே டோரா தானே ஐயோ ராட்ரிக் கவுனிக்கவே இல்லடா இவன் வந்தத. ஆமா இந்த வாட்டி வந்து பார்த்தா சீனியர் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெற்றியா டிஎன்ஆரா ஜூனியர் பிடிஎஸ்ஆ இல்ல இவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க பிடிஎஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணுமே இல்ல டிஎன்ஆர் டிஃபெண்ட் பண்ணிடுவானா அங்க பாரு டிஎன்ஆர் டீம்ல ஒருத்தன் பொறுமையா இருக்கான் வைப்பர் ஆமா பொறுமையா இருக்கான் ஆனா இங்க இருக்கிறது டிடிஎம் கார்டு ஒண்ணுமே பண்ண முடியாது டிடிஎம் கார்டு இருக்கான் ஒண்ணுமே பண்ண முடியாது எவன் தான் அடிதான் ஒருவேளை இந்த பொட்டிலாம் இருக்கோ ஒருவேளை போட்டு பிரிச்சிரானோ டோரா பிரிச்சிருவானாவா டிடிஎம் கார்டனை இப்ப பாருங்க நடக்க போதா டோராவோட எழுச்சியா இருக்குமா இந்த மேட்ச்ல டோராவோட எழுச்சியா ஜேபிடிஎஸ் ஒரு வெற்றி எடுத்து தர போறானா எனக்கு தெரிஞ்சு டோரா அடி வாய்ப்பு போட்டு கிப்பு கிப்புன்றான ஒருவேளை அவனுக்கு பிளான் பாத்தியா என்ன பேர் இருக்காங்க ஒரே நேரத்துல 2 பேரும் வந்தானுங்க ஒரே நேரத்துல ஒருத்தன் கீழே இறங்கிட்டா ஒருத்தன் மேல இறங்கிட்டான் ஆமா அவ்வளவுதான் டிஎன்ஆர் வெற்றியா போன சீனியர் பாட்ஸ்மேன் ஐயா ஆமாண்ணே பீட் வேற பண்ணிட்டாங்க 19 கில் போட்டு